டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 2025 நடந்தது. இந்த தேர்வுக்கு மறுதேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு தேர்வர்கள் போராட்டம் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் அடுத்த குரூப் 4க்கான அறிவிப்பு 2026 வெளியாகுமான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 நடந்தது. இந்த தேர்வை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகளும் வந்து போராட்டங்களும் வந்து நடந்துட்டு வருது. குறிப்பாக இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டிருந்த தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியிடம் மற்றும் ஆளுநரிடம் வந்து பார்த்திங்கன்னா மனு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு. பட் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இது வரைக்கும் மறுதேர்வுக்கான அறிவிப்பு குறித்து எந்த விதமான தகவலும் இல்லை. பட் ரிசல்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2025 வெளியாகும்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ஷெடியூலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2026 அனௌன்ஸ்மெண்ட் வருமானு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த 5 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2022, 2024, 2025 இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2026 நம்மளுக்கு நடக்குமான்னு தெரியும்னா நம்ம கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனோடனே நமக்கான அந்த டேட்ஸ் வந்து கிளியராக தெரிய வரும். இந்த ஆனுவல் பிளானரில் இந்த எக்ஸாமினேஷன் எப்போ வந்து நடத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் பீரியட் எப்போ உள்ளிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து இந்த ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து 2026 வந்து நடக்க இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாகலாம். மேபி ஜூலை 2026 இல்லை டிசம்பர் 2026 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகலாம். அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஜனவரி 2027 வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷம் வந்து டைம் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகாதவங்க கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அரசு வேலைவாய்ப்பை வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.